டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இயர் அண்ட் சேல் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. என்னோட பட்ஜெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. ப்ரொஜெக்டர் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயம் நம்ம மைண்டில் வரும். ஒன்று வந்து லேட்டஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கணும். இன்னொன்று வந்து ப்ரொஜெக்ட் எதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வாரண்டி சப்போர்ட் வந்து கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த வகையில் 3 பிராண்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து பிக்ஸ்பேக், ரெண்டாவது வந்து AE1, இன்னொன்று வந்து ஜாட்கோ இல்லை வேன்போ. இந்த 3 பிராண்டில் ஏகப்பட்ட ப்ரொஜெக்டர் இருக்குது. அதில் தி பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டோப்ரோ பிராண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். Q1 Max இந்த ப்ரொஜெக்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6,990 7,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ஜாஸ்தி இருக்குது, சரிங்களா. இதில் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. 270 டிகிரி ரொட்டேட்டபிள் டிசைன், அதுதான் வந்து இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆண்ட்ராய்டு 11.0, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ இது 3 தான் வந்து ஹைலைட்டு. மற்றது எல்லாமே ஜஸ்ட் ஆன் பேப்பர் தான். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோ, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். 11.0 வைஃபை இருக்கிற ஒரு 7,000 ப்ரொஜெக்டரில் 7,000 பட்ஜெட்டில் வாங்குகிற ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், அடுத்த பிராண்டில் வந்து உங்களுக்கு இதே ரெலவெண்ட் இருக்குது, அது போகலாமா இது போகலாமான்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அந்த பிராண்டில் இருக்கிற ஜாட்கோ யுவாகோக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி வைஸில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் Q1 Max வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இது வர்த்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேன்போவில் வந்து மினி ப்ரோ இருக்குது. ஸோ மினி ப்ரோவும் வந்து உங்களுக்கு பிகினிங் செக்மெண்ட் தான், சரிங்களா. இதோட விலையும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். இதே ரேஞ்சில் 7,000 அந்த ரேஞ்சில் வருது. உங்களுக்கு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா அதே ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 5.1 ப்ளூடூத் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 720 பிக்சல் HD ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1500:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி, சரிங்களா. பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இது வந்து இதை முன்னாடி பார்த்த டோப்ரோவான்னு கேட்டிங்கன்னா டோப்ரோ தான் பெஸ்ட்டு. சரி, இப்போ ஜாட்கோ யுவாகோ இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 7,000 தான் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 12 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்ட்ராய்டு 13. ஸோ ஆண்ட்ராய்டு 13 வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ ஆண்ட்ராய்டு 13 உங்களுக்கு OS பேஸ்டு எனக்கு வந்து ரீசெண்ட் ஆண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி உனக்கு வேணும். ஆர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் ஆன் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி, சரிங்களா. அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5,000:1 தான். பட் டோப்ரோ பேண்டில் வந்து உங்களுக்கு 10,000:1. பட் அதில் கொடுத்துருக்க ஆண்ட்ராய்டு வந்து கொஞ்சம் ஓல்டு. ஸோ எது ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஜெக்டர் தான் ஜாட்கோ பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாட்கோ யுவா எலைட் ஆட்டோமேட்டிக், இது வந்து 11,000 உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கூப்பன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1,000 கம்மியாகவே கிடைக்கும். 9,900, அதாவது 10,000 ரேஞ்சில். இதில் வந்து ஆண்ட்ராய்டு சப்போர்ட் வந்து கிடையாது. 5.6 யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்ணை முடிக்கிட்டு உடனே வந்து நீங்கள் வாங்க போயிடலாம். ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனல் ஃபுல் ரிவ்யூ போய் பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஜெக்டர் இன் 10,000 செக்மெண்ட்டில் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யுவா அல்ட்ரா. ஸோ யுவா அல்ட்ராக்கும் எலைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு HDMI ஆர்க் மட்டும்தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, சரிங்களா. அதை வேணுன்றவங்க இது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஜாட்கோ யுவா எலைட்டே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் Q9 Maxன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க, சரிங்களா. அது வந்து AE1 இல்லை டோப்ரோ பேண்ட், இந்த 2 பிராண்டும் ஒரே பிராண்டு தான். அதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டோப்ரோ இல்லை AE1 பிராண்டில் எல்லாத்துலேயும் நம்ம யூனிக்காக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா பிக்சர் குவாலிட்டி பேஸ்ட் போகிறவங்க, எனக்கு வந்து பிரைட்னஸும் வேணும், பிக்சர் குவாலிட்டி வேணும், டால்பி சப்போர்ட்டும் வேணும், HDMI ஆர்க் சப்போர்ட்டும் வேணும், ப்ரைஸும் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபேர் மணி தான் இந்த Q9 Max. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AE1 Q5 Maxன்னு சொல்லிட்டு இருக்குது. Q5 Maxயில் வந்து ஆண்ட்ராய்டு 12 இருக்குது. வைஃபை 6 சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4K கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1080 பிக்சல் நேட்டிவ் ரெசல்யூஷனாக இருந்தாலும் 5.2 ப்ளூடூத் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 800 ஆன்சை லூமென்ஸ் வந்து ஓகே தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 16,000 என்னால் கொடுக்க முடியும் ப்ரோ. அதில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஒரு ஹாலில் போட்டு பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள்.
அதே மாதிரி உங்களுக்கு HDMI ஆர்க் சப்போர்ட்டும் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா சவுண்ட் பார் நான் வச்சுருக்கேன், அது ஏற்ற மாதிரி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 4K சப்போர்ட் வந்து 5TV6 வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் வந்து செல்ஃபோன்லேருந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சூட்டபிளான ஒரு ப்ராஜெக்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி டைம் ப்ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிற செக்மெண்ட், அதாவது 20,000க்கு மேலே 22,000 உங்களுக்கு ரேட் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HLG HDR10 சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். முன்னாடி பார்த்த நம்ம அந்த Q9 மேக்ஸோட இது வந்து பிரைட்னஸ் ஜாஸ்தி. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதர் பிராண்டுக்கும் இதுலேயும் வந்து கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இதில் நல்லாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டோப் ப்ரோ இல்லை A1 வந்து குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பிக்சர் குவாலிட்டி அண்ட் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். HDMI ஆர்க்கும் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சிடரேஷன் தான். இந்த ப்ராஜெக்டரும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கலாம், வர்த்து தான். 22,000 மூவி டைம் ப்ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே சேம் இது தான். மற்ற எல்லா ப்ராஜெக்ட்லையும் கொடுக்குற அதே ஃபீச்சர்ஸ் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டர் 23,000. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஜெண்ட் ஜாட்கோவில் வந்து லெஜெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு 28,000 அந்த செக்மெண்ட்டில் வருது. அல்ட்ரா பிரைட்னஸ்க்கு இது வரைக்கும் பிரைட்டராக வந்து ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரொஜெக்ட் வந்து வாங்கிக்கலாம். HDMI ஆர்க்கும் சப்போர்ட் பண்ணும், பிரைட்னஸும் இருக்குது. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு ஓல்டர் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி எல்லாமே வந்து தி பெஸ்ட்டு தான். ஸோ 5TV6 இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் வாங்கலாம். எதுக்குன்னா பிரைட்னஸ்க்காக. X5 வந்து பார்த்துடலாம். X5 வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிருக்கேங்க. X5 ப்ரொஜெக்டர் வந்து தி பெஸ்ட் ப்ரொஜெக்டரு. நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எந்த ப்ராப்ளமே கிடையாது. இதில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து ஓல்டர் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில OTT கண்டென்ட் வந்து நம்ம சரியாக பார்க்க முடியாது. அதுக்காக நம்ம 5TV யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 5TV இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லை ப்ரோ எனக்கு ஃபுல் செட்டப்போட வேணும்னா நீங்கள் X5 ப்ரோ தான் போகணும். இதில் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் X5 தாங்க உண்மையான பிரைட்னஸ் அப்படின்னா X5 தான் சொல்லுவேன். காம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு X5 ப்ரோ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். HDMI ஆர்க்கும் சப்போர்ட் பண்ணும். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டும் இருக்குது. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க X5 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பிக்ஸ்பேக் பிராண்டு. இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பிக்ஸ்பேக் விவிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுப்பீரியரான ஒரு பிக்சர் குவாலிட்டி உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் தான். VCEX 4.0 உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்க்கான அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக எதிர்பார்க்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பிக்ஸ்பேக் எலைட். இதோட பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து வர்த்து தான். பிக்ஸ்பேக் எலைட்டும் அதே மாதிரி தான். ஸோ பிக்ஸ்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதுலேயும் அதே டெக்னாலஜி, அதே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதே HDMI ED ID 2.1 இதான் மெயின். HDMI ஆருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சில பேர் சொல்லிருந்தீங்களே, உங்களுக்கு கரெக்டான ஒரு பிராண்டு தான் பிக்ஸ்பேக். HDMI ஆருக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. 2 HDMI போர்ட்டுமே வந்து 2.2க்கான அந்த போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. 4K கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1080 பிக்சல் தான். அதுக்கப்புறம் பிக்ஸ்பேக் ஏபெக்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு 19,000 அதாவது 20,000 வருது. 17,000 28,000 19,000 இந்த 3 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் பிக்ஸ்பேக்கான மாடல் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு நான் பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 11,000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா அப்ளிகேஷன் OTT கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அதுக்கேற்ற ரெலவெண்ட் ப்ராசஸர் இருக்குது. நான் இப்போ சொன்ன ப்ரொஜெக்டரோட எல்லா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அது மூலமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த இயர் எண்டுக்கு 2024க்கு கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் வாங்கலாம். இன்னொன்று செகண்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.